ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. ஒருத்தவங்க வாழ்க்கையில ஒரு 3 சாபங்கள் பெறவே கூடாது. முக்கியமா ஒரு 3 சாபங்கள் ஒருத்தவங்க வாழ்க்கையில பெறக்கூடாது. அது என்னென்ன சாபங்கள் அப்படின்றத பார்க்கலாம். எந்த ஒரு பெண்ணையும் ஏமாத்தி கைவிடக்கூடாது. அப்படி நீங்க கைவிடுறீங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய சாபம் நம்ம வம்ச விருத்தியை தடுத்துரும். நிச்சயமா நம்ம வம்சம் விருத்தி ஆகாது. அப்புறம் இறந்தவர் உடலை வச்சுக்கிட்டு அவங்கள பத்தி இழிவா பேசுறது. ஒருத்தங்க இறந்துட்டாங்க, செத்து போயிட்டாங்கன்னா அவங்கள கிடச்சி வச்சிருக்காங்கன்னா அவங்க இருக்கும் பொழுதே அவங்க ஏதோ ஒரு காலத்துல கெட்டதை பண்ணியிருப்பாங்க, அல்லது உங்களுக்கு ஏதாவது அவங்க துன்புறுத்திருப்பாங்க. அந்த இழிவா அவங்கள பேசுறது, செய்யாத தவிர அவங்க மேல சொல்றது, அதுக்கப்புறம் அந்த இறந்து போனவங்களுக்கு உண்டான காரியங்களை செய்ய விடாம தடுக்கிறது. சொத்து பிரச்சனைக்காக காரியம் பண்ண விட மாட்டேன், பணத்தை எடுக்க விட மாட்டேன், இது மாதிரி எல்லாம் எவன் பிரச்சனை பண்றானோ அவனுக்கெல்லாம் ஆயுள் குறைவு ஏற்படும். அந்த பிரேத சாபம் என்பது ஏற்படும். பிரேதமும் சாபம் கொடுக்கும். 3வது குரு பிரம்ம சாபம். யார் ஒருத்தர் குருவை தப்பா பேசுறாங்களோ, குருவை பத்தி தப்பான கருத்துக்களை பரப்புறாங்களோ, குரு கிட்ட கத்த வித்தைய மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்காம மறைக்கிறாங்களோ, அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடத்தை கெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு குரு பிரம்ம சாபம் ஏற்படும். இதனால கல்வி அவங்களுக்கு எந்த வகையிலையும் பயன்படாது. அவன் எப்பேற்பட்ட கல்வி கற்றவனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த கல்வி சிறந்த நேரத்தில் கை கொடுத்து உதவாது. ஆக இந்த 3 சாபங்களையும் எந்த தருணத்திலையும் ஒருவர் பெற்றுவிடக்கூடாது. இந்த காலத்துல நிறைய பேர் அதை செய்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்கிறேன். மேலும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ் மூலியமா கேளுங்க. பின்வரக்கூடிய பதிவுகளை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நமः.